இல்லைங்க, வேற வழியே இல்ல. நீங்க வந்து அங்க வந்து இது வரைக்கும் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? 50,000 ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா கியூசெக்ஸ்? இப்ப வந்து 1 லட்சத்துக்கு மேல வரப்போகுது. சரிங்க சார். சரிங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். இப்போ கண்டிப்பா அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஊருக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்க சார். வரலன்னா யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க. சரிங்க சார். சரிங்க சார். அபாயத்தில் இருக்கிறதா ஸ்ரீவைகுண்டம்? மக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. பதற்றத்தில் பேசும் மாவட்ட ஆட்சியர் குறித்த ஆடியோ. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, ஒரு அலர்ட் கொடுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி எல்லாரையும் வெளியே கூட்டுவாங்க. தேவைப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லியிருக்கேன். சரிங்க சார். வண்டி எல்லாம் கூட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீடை பூட்டிட்டு வெளியில வந்துட சொல்லுங்க. சரிங்க சார். நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது, என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம். சரிங்க சார். சரிங்க சார். இப்ப நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறது தான். சரிங்க சார். சரிங்க. சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். சரி சார். இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத சொல்ல முடியல. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழையால் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமத்தில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும். அது பெரும் உயிர் சேதத்திற்கும் பொருட்சேதத்திற்கும் வித்திட்டுவிடும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமத்தில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டு இருக்கிறார். முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி மாநகர், ஆத்தூர், ஏரல், திருச்செந்தூர், காயல்பட்டினம், உடன்குடி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஒன்ஸ்பிக் நகர் உட்பட பல இடங்களில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக கோரம்பள்ளம் என்ற பகுதியில் உள்ள குளம் உடைந்து விட்டதால் அந்த நீர் உட்புகுந்துள்ள அத்திமரப்பட்டி, ஸ்பிக் நகர், முத்தையாபுரம், வீரநாயக்கன் தட்டு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனே செல்லுமாறும், அவர்கள் வர முடியாது என கூறினாலும் வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோரிடம் மாவட்ட ஆட்சியர் பேசுவது போன்ற இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் உத்தரவை மதித்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தல். அந்த 15 வில்லேஜ் இருக்கு இல்லையா? ஆமா சார். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதை தாண்டி கூட வருங்க, சொல்ல முடியாதுங்க. சரிங்க சார். சரிங்க சார். கொஞ்சம் இம்மீடியட்டா என்ன 1 லட்சம் கியூசெக்ஸ் வரப்போகுது. சரிங்க சார். நமக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா. சரிங்க சார். அதிகபட்சமா 4 மணி நேரம், அவ்வளவுதான் டைம். சரிங்க. சரிங்க சார். சொல்லிருங்க, ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிருங்க. சரிங்க சார். சரிங்க சார். 100% ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மழைனால கிடையாது சார், மழைனால கிடையாது, டேம்ல இருந்து திறந்த தண்ணினாலும் சொல்லிருங்க. சரிங்க சார். சரிங்க சார். ரைட், கொஞ்சம் இமிடியட்டா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். சரி, தேங்க்யூ சார். டைம் இல்ல, கொஞ்சம் குயிக்கா. சரிங்க சார். சரிங்க சார்.